ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? ஹலோ, பாட்டை போடுறா. ஏண்டா வீட்டில் படுத்தாதான் நிம்மதியாக தூங்க விட மாட்டேறாங்க, சத்திரத்தில் வந்து படுத்தா இங்கேயும் தூக்கத்தை கெடுக்கிறியாடா? டே இன்னைக்கு ஒரே ஒரு நாள் ரெடி, பாட்டு போடுறா ப்ளீஸ்டா. ஐயோ பூ குர்ரி தர முடியாது, போடா. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ப்ளீஸ் பாப்பா, பூவை கொடுப்பா. ஹை குட் கேர்ள். விடிஞ்சிருச்சா? உன் கோலத்தை விட இந்த சாணி அழகா இருக்குடி. இதுக்கு ஒரு பூ வேற. வந்து பார்த்தோன்னே இம்ப்ரெஸ் ஆயிடுவா. அந்த பயலுக்கு குலகங்களுக்கு போற பாதையை மறைச்சு வேலி கட்டி அலையானுங்க. ஏடா கத்துற? வேலி பிச்சு போட்டு அவனுக்கு எல்லாரும் வெட்டி போட்டு வரலாம்டா. சித்தப்ப நம்ம பசங்களை வண்டியில ஏற சொல்லு. ரெண்டுல ஒண்ணு பாத்துறோம். ஏலே வேலி அத்தவன வட்டா வரப்படாதீங்க. யாருங்க? எங்க ஏறலாம்? கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்குது. அதே மீறி ஒருத்த வேலி கட்டறானா அவனுக்கு என்ன தைரியம் இருக்கணும்டா? டேய் வண்டி எடுங்கடா, நானும் வரேன். ஏ தம்பி, பேச மட்டும் பத்தாது. எல்லாம் வெட்டி எடுத்து கொண்டு வந்துருங்கப்பா. ஏறுங்க. ஏறுங்க. ஐயோ எல்லாமே செய்யும் கிளம்புது. நாம எஸ்கேப். நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்கண்ணே. டேய் தொன்னடிக்கு யாரா? எல்லாரையும் கூட்டு போறதுக்கு ஊட்டி டூராடா போறோம். வயிற்ற கலக்கிற மாதிரி இருக்குண்ணே, இறக்கி விட்டுருண்ணே ப்ளீஸ்ண்ணே. கரெக்டா நிக்கிறானுங்க. இன்னைக்கு சண்டை கன்ஃபார்ம். ஏன் விடிஞ்சு விடியாம காலங்காத்தாலே வந்து அக்கா கிளப்புறீங்க? வேற வேலை இல்லையா உங்களுக்கு? யாரை கேட்கற இந்த இடத்துல வேலையை போட்டீங்க? என்னோட இடம், நான் வேலையை போடுவேன். நீ யாரையா கேக்குறதுக்கு? இந்த இடத்து மேல தான் கோர்ட்ல கேஸ் நடக்குதுல, அப்புறம் இது ஓ இடம் எப்படா சொந்தம் கொண்டாடுவேன்? கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வர வரைக்கும் இது ஏன் இடம்யா? நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதுக்காக நீ யாரியா? டேய் கறி எடுத்தவன தண்டக்காரனா? உன் பின்னாடி 50 பேர் என்ன வேணாலும் பேசுற நீ? உன்னைய நான் ஒரு ஆளா மாதிரி பேசுறது எங்க தப்புடா? மொசக்கட்ட பைய தரா தர தெரியாத இவங்கிட்ட என்னடா பேசி? சரிங்கடா. டேய் அறடா வேடிக்கை பாத்துக்க. ஆடா. வா. பெருமாள் பின்னாடி வரடா. அண்ணா, நம்ம ஆளுங்களை போட்டு வெட்டி சாய்க்கிறாங்களே, நீ வேடிக்கை பாக்குறியா? எல்லாம் பொண்டாடிட்டு அடி வாங்க இல்ல. நீ எதுக்கே சண்டைக்கு வர? போயா. நான் உங்கயா வேலி கட்டறலாம், வேலி. போடு வாங்கடா. யாத்தா கொல்றாங்களே. வரதுங்கடா. ஓடு. ஹலோ ஓடு. யாருக்கு வேலி பிடிச்சு போடுங்கடா. இந்த பக்கமே உங்களை பார்க்க கூடாது. எரிங்கடா தூக்கி. அன்டேங்க என்னாச்சுன்னு தெரியலையே. பெருசா சண்டை போட்டவனே போய் குளிட. சப்பா பறந்து அடிச்சு போர் அடிச்சிரியா. பெரிய பிரச்சனை. 40 பேர், நான் ஒரு ஆளு வெளுத்து விட்டேன் தெரியும்ல. நான்லாம் போலன்னா உங்க அண்ணன் உயிர் பொழைக்கிறதே கஷ்டமா இருக்கும். பாத்துக்க. ஆமா ஒரு 5-6 பேர். ஐயா போன காரியம் என்ன ஆச்சு? ஆடா அது ஒண்ணு இல்லக்கா, அவங்க எல்லாம் அடிச்சு துரத்திட்டு வேலையை பிடிங்க போட்டாச்சு. நீ சுடு தண்ணி வை. சரி தம்பி. அதனால தான் போட்டுருக்கேன். டேய் கண்ணா, ஆமா. கொஞ்சம் பார்த்து இருந்துக்கடா. தனியா களத்து இருப்பங்கெல்லாம் போயிடாத. ஏதாவது பிரச்சனைன்னா சொல்லு. ஏன் கவலைப்படுற? சரிங்க. சரி அப்புறம் பேசுறேன். ஐயா நம்ம இருக்கிறது ஆச்சாயா? வாய கழுவுத்த. என்னைக்கு நம்ம ஆளுங்க இப்படி ஆயிருக்கு? நாமெல்லாம் வீரபெருமன் தெரியாதா? இந்த கண்ணம் பேல தான் ஏன்டா கூட்டு போன ஆகி போச்சு. ரத்தத்தை பார்த்தா படக்குன்னு மயக்கம் போடுறான். சின்ன பையன் தானப்பா. போய் அட்றானா திருவிழாவில காண போன பச்சை புள்ள மாதிரி பேந்த முடிக்கிறான். வெண்டைக்காய் வெட்டுறவனையெல்லாம் ஆள் வெட்ட கூட்டு போன பாரு. என்னைய சொல்லணும். நீ கேள்வி மேல கேள்வி கேட்காம வெந்நீரை போ. நம்ம கட்டி ஆயிடுச்சு. நானாடா வரேன்னு சொன்னேன். அப்பா கூப்பிடுறாரு. பச்சை தண்ணி காய வச்சிருக்காரா, குளிச்சுட்டு வந்துடுறேன். புது சட்டை அழுக்காய் போச்சு. காஃபி. இந்த ஆள் 72 கேள்வி கேட்பாரு. என்னடா அது ரத்தம்? ஒண்ணும் இல்லம்மா, விடுமா. டேய் தீவெட்டி பயல. அவங்க நம்ம ஆளுகளை போட்டு அடிச்சிருக்காங்க. அவங்க கூட நீ ஏன்டா போன? நானா எங்க அங்க போனேன்? சும்மா நின்று இருந்தவன கூட்டிட்டு போயிட்டானுங்க. லேட் பிக்கப் யா நீ? வரலன்னு சொன்னா இவன் வெட்டு வேண்டான், போனா அவன் வெட்டு வேண்டான். நானே மயிரிலையில உயிர் பொழைச்சு வந்திருக்கேன். பேச்சா பேசுற பேச்சு. ஒரு நாள் உன் புருஷனை இந்த வண்டியில ஏத்தி விட்டுறேன் இரு. அவங்க குடுக்குற கான்ட்ராக்ட மாத்திரம் வாங்கி செய்வீங்க. ஆனா புள்ள அவங்க கூட போக கூடாதா? என்னங்க இது? அம்மா திருமதி ராமையா
தொழில் வேற, பிரச்சனை பண்ணிக்கிறது வேற. வீசினாரு உன் மயம் பக்கமா வந்துச்சுன்னு வச்சுக்க, உன் மயன் பிஸ்க். அதான் வந்துட்டான்ல, வாயை மூடுங்களேன். நீ வா தம்பி. காலையிலயும் காப்பியை குடிச்சியா? கடுப்பா போங்க இருக்காரு. போங்க போங்க, உங்களை காப்பாத்துறதுக்கு யாரால முடியும்? டேய் எவடா இந்த கோயில்ல காலங்காத்தால பாட்டு போற நீதானே? ஆமா. மார்கழி மாசம் காலையில பஜனை பாட்டு போடுச்சுன்னா சினிமா பாட்டு போடுற எருவ மாடு. முட்டை போண்டாவை இந்த முழுங்குறிய, அந்த முட்டைக்குள்ள இருக்கிற கருவளக்காது மூளை வேண்டாமா? எங்கடாவே? உள்ளதா இருக்கான். தள்ளு. போட்டு குடிச்சிட்டா. டேய் உன்னை ராவுத்தர் கடை போச்சுன்னா இங்க உட்காந்து என்னடா பண்ணிட்டு இருக்க? என்னைக்காவது ஒரு வேலையை சொன்னோட செஞ்சிருக்கியா நீ? போறேன்ப்பா, போப்பா. நீ ஒன்னும் போய் கிளிக்க வேணா, நேரா ஸ்கூலுக்கு போ. பெரியவரை பார்த்து காசு வாங்கிட்டு மதியானத்துக்கு மேல டவுன்ல போய் ஆர்டர் போட்டு வா. அது வரைக்கும் அங்கேயே இருந்து ஆளுகெல்லாம் வேலை செய்யறாங்க பாத்துக்கடா. வெளியூர்ல இருந்து ஆளை கூட்டியாந்துருக்கான், ஒழுங்கா வேலையை பாரு. சரியா? டாடி மார்னிங். இது மேட்டர். துப்பு நீ துப்பு கட்ட அப்ப தானே. ஐயோ வணக்கம். இந்த கடையிலயும் டீ குடிக்கிறாங்களடா. போங்க போங்க, நீங்க கட்ட பில்டிங்லயும் வாழ்றாங்க இல்ல. எஸ் கமன். ஹை. கொஞ்சம் உட்காரு. ரெசிப்ட காணோம், தேடிட்டு வந்துடுறேன். எங்க வச்சேன்னு தெரியலையே. ஹலோ, போன். சொல்லுங்க மோடு சார். அங்க என்னத்த பல்ல பல்ல காட்டிக்கிட்டு இருக்க? சீக்கிரம் விட வென்று. ரிங்டோன் எல்லாம் சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டோன் வச்சிருக்கேன். எங்க இருக்கு? அம்மா உடம்பெல்லாம் வலிக்குது. பாத்துட்டே இருக்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண கூடாதா? இதோ வந்துட்டேன். இந்த வார்த்தைக்காக தானே காத்திருந்தேன். என்ன பண்ற? ஹெல்ப் பண்றேன். ஐயோ மேல அத எடு. ஃபைல சொன்ன. ஹெல்ப் பண்ணுமா? ஓகே. இந்தா. என்ன வேணும் உனக்கு? இல்ல சிமெண்ட் ஜல்லிலாம் வாங்கணும், டவுனுக்கு போறேன், அதான் பணம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். எப்ப பார்த்தாலும் பணம் வாங்குறதுலயே குறியா இருங்க நீயும் உங்க அப்பாவும். நீங்க வேலை முடிக்கிற மாதிரி தெரியல. என்ன ரேவதி இப்படி பேசிவிட்ட? வேற எப்படி பேச சொல்ற? போ ரேவதி, ஞாயிற்றுக்கிழமை கூட பார்க்காம பகலா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? உள்ளூர்ல ஆள் கிடைக்கலன்னு வெளியூர்ல இருந்து வேலைக்கு ஆள் கூட்டு வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏசி ரூமுக்குள்ள உட்காந்து என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். நாங்க கேள்வி கேட்டா மட்டும் கோவம். என்ன சொல்ல வரேன்னா பாரு ரேவதி, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். நீங்க எப்ப வேலையை முடிப்பீங்க? உனக்கு இப்ப எவ்வளவு பணம் வேணும்? பணம் வந்து 2/4 3/2 டோட்டல் 45,000 ரூபாய். உங்க அப்பா 40,000 தானே சொன்னாரு. சொல்லிட்டாரா? அது ரேவதி, இந்த சிமெண்ட் ஜல்லிலாம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விலை விற்கிறானுங்க. அது போக இந்த வண்டி வாடகைலாம் சேர்க்காம சொல்லியிருப்பாரு எங்க அப்பா. மீதி இருந்தா திருப்பி கொடுத்துட்டு போறேன். ஆஹா, நீ அப்படியே கொடுத்துட்டாலும். இங்க பாரு, நீ உங்க அப்பாவை எங்க அப்பாவை வேணா ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாது. உன்னை பத்தி சின்ன வயசுல இருந்தே எனக்கு நல்லா தெரியும். 10th படிக்கும்போது டூருக்கு போறேன்னு சொல்லி என்கிட்ட 500 ரூபாய் வாங்கினேன், அது திருப்பி தரவே இல்லை. நம்ம 12th படிக்கும்போது என்கிட்ட ஏதோ போய் சொல்லி 1000 ரூபாய் வாங்கினேன், அதையும் திருப்பி தரவே இல்லை. ஐயோ, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்க. அப்புறம் 8th படிக்கும்போது ஸ்கூல் வாசல்ல ஒரே ஒரு குச்சி ஐஸ் வாங்கி 2 பேரும் சப்பி சப்பி சாப்பிட்டு பேச்சு மாத்தாத. இந்த கேஷ் நாங்க மட்டும் என்ன செக்குன்னா சொன்னோம். கரெக்டா இருக்கும்ல? இருக்கும் இருக்கும். அப்படியே வண்டி சாவி கொடுத்தீங்கன்னா போயிட்டு வந்து ரிட்டர்ன் கொடுத்துருவேன். இது வேறயா? பார்த்து பத்திரமா போயிட்டு வா. உனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, என் வண்டி சேஃபா வந்து சேரணும். அப்புறம் ரேவதி, டவுனுக்கு போறேன், உனக்கு எதுவும் வாங்கிட்டு வரணுமா? எங்க போற? காரைக்கால் போறேன், அங்க எல்லாம் சீப்பா கிடைக்கும். காரைக்கால்ல என்ன சீப்பா கிடைக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ போயிட்டு பத்திரமா வா. வந்துடுறேன். ஆமா, நான் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லாமலே போற. என்ன ரேவதி கேட்ட? வேலை எப்பதாண்டா முடிப்ப? நடந்தாதானே முடியறதுக்கு. அங்க வந்து பாரு வேலை எப்படி நடந்துகிட்டு இருக்குன்னு. நீங்க சொன்ன டயத்துக்குள்ள வேலையை முடிக்கல, என்னன்னு கேளு. என்ன மட்டும் கேளு. சைட்ல தானே இருப்ப? சைட்லயே தான் இருப்பேன். போ, நான் வரேன். வா வா. 13 கூட உத்து பாத்துக்கிட்டு இருக்க. பொண்ணு பாக்குற போட்டோவை கொடுத்துருக்காங்க, போடுறான். ஹாய் கைஸ். ஏன்டா லேட்டு? என்னவா? 2 காதலர்கள் பேசிக்கிட்டு இருந்தா நேரம் ஆகத்தானே செய்யும். சரி, நீ ஏன் லேட்டு? ஏய், நாங்க 2 பேரும் ஃபியூச்சரை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, அவங்க அப்ப நீ அடி வாங்கியே சாக போற. யோ வாய கழுவியா, என்னைக்காவது நல்ல வார்த்தை பேசியிருக்கியா? அவன் தான் என் நண்பன்.
தினைக்கும் காலங்காத்தால எனக்காக பாட்டு போட்டு என் லவ்வுக்கு ஹெல்ப் பண்றான். நீ கை கொடு மச்சான். அதுக்காக எத்தனை பேர்கிட்ட திட்டு வாங்கியிருக்கேன் தெரியுமா? உட்ரா, என்னோட பிள்ளைக்கு உன் பேர் தான். கண்ணா லூசுத்தனமா பேசாத. அந்த புள்ள படிச்ச புள்ள எல்லாரும் கூட அப்படித்தான் பேசும். யோ, எல்லாரோடையும் அப்படி பேசும் சரி. எனக்கு வேர்க்குதேன்னு இந்தா அதோட கர்ச்சீப் எடுத்து கொடுக்குமா? இது பரவாயில்ல. அப்பா கேட்டாரு 40,000 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னதுக்கு எக்ஸ்ட்ரா 5,000 ரூபாய் நீ செலவுக்கு வச்சுக்கன்னு கொடுக்குறா. அதெல்லாம் விடு. எப்படி போற அப்படின்னா பஸ்ல போறேன்னு பதறி போய் என் வண்டி சும்மா தானே இருக்கு, என் ஸ்கூட்டி எடுத்துட்டு போன்ட்டு கீயை கொடுத்துட்டா. லவ் பண்ணலன்னா இதெல்லாம் கொடுப்பாளா? சரி சரி சரி, நல்லா மட்டும் யோசிச்சுக்க. இந்த குயின் சேரவே சேராது. யோ, 4 ஜோக்கர் இருக்கும்போது அசால்ட்டா டிக்கடிப்பேன். கரெக்ட் தானையா? பைரபை உங்க 2 பேரோட காதலுக்கு ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கு. யா பள்ளிக்கூடத்துல உட்காந்து சீட்டு விளையாண்டா படிச்ச மாதிரியே பேசுறது. எனக்கு என்னமோ தப்பு நடக்க போகுதுன்னு பச்சி சொல்லுது. யோ, பச்சி சொல்லுது, வடை சொல்லுது. டீ கடைக்காரன் தொல்லை தாங்க முடியல. இந்தாயா டிக்கியா. பேசிக்கிட்டே காசு போச்சா காசு போச்சா 2 ட்ரிபிள் 8 வடை சொல்லு, பச்சி சொல்லு. ஆனா உனக்கு மட்டும் 5,000 ரூபாய் கொடுத்துருக்காளே எப்படி? அதெல்லாம் காதல்டா. சரி அதெல்லாம் விடு. இப்பதான் அந்த பிள்ளைய பாத்துட்டு வரேன். ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது. ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன பாக்குறதுக்காக கண்டிப்பா இங்க வருவாடா. வந்தா ஒத்துக்கிறியா? பாப்போம் பாப்போம். மாப்பிள வந்தா சந்தோஷம். அப்படி இந்த பிள்ளைங்க வந்துருச்சு, இந்த கண்ணாடி மண்டையில ஒரே படம் போட்டு பழக்கிறோம். சூப்பர் ஐடியாடா. வந்தா போடா. ரேவதி வருதுடா. டேய் கண்ணா, போற போக்க பார்த்தா இந்த பிள்ளைய உட்கார வச்சு நீ ரம்மி விளையாண்டாலும் விளையாண்டுடா. ரேவதி நல்லா பாரு ரேவதி, பில்டிங் எல்லாம் எப்படி நடக்குதுன்னு. தள்ளிக்கு அந்த பிள்ளைகிட்ட ஒண்ணு கேட்கணும். இந்த பாருமா, கர்ச்சீப்பெல்லாம் அழுக்கா இருந்தா சலவைக்கு போடு, கண்டவன் கையில எல்லாம் கொடுக்காத. ஆமா இவங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க? அது வந்து நண்பே பில்டிங் கட்டுறல, அவனுக்கு ஒரு தூண் மாதிரி இருப்போம்னு. என்ன கண்ணா, சிமெண்ட் 50 மூட்டைன்னு அப்பா கிட்ட கணக்கு சொன்னேன். எல்லாம் அப்படியே இருக்கு. இங்க வேலை நடக்குதா இல்லையா? நாங்கெல்லாம் மற்ற கான்ட்ராக்ட்காரங்க மாதிரி சிமெண்ட்டை வாரி வாரி இறக்க மாட்டோம். சிமெண்ட்டை கொஞ்சமா போட்டு மண்ணை நிறைய போட்டு விட்டுருவோம். அப்ப என் பில்டிங் என்ன ஆகுறது? அத இவங்களுக்கு நீங்க கான்ட்ராக்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கணும். யோ சும்மா ஏரியா இருங்க, இன்னில இருந்து எல்லாத்தையும் செக் பண்றேன். டீச்சர்மா, உங்க பாடத்தை அப்படியே நிப்பாட்டுங்க. இங்க பாரு யாரு போறதுன்னு. டேய் அவங்களாடா அது. ஜில்லே ஜில் 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 ஜில்லே ஜில்லே அங்கே நில்லு. அட கைட்டு மாமா. வா ரேவதி. முட்டிக்கு சட்டவன் எப்படி ஓரேன்னு பாரு. அம்மா பாத்து வா மாமா. என்ன நீ இங்க? இவங்க தான் நீ வெளியூர்ல இருந்து வேலை கூட்டிட்டு வந்த ஆளா? நான் இல்ல, மை டாடி. அவங்க அப்பா நாட்டியக்காரங்க எல்லாம் கூப்பிட்டு ஒரு கலை மண்டபம். ஐயோ என்ன பவுடர் போட்ட மூஞ்சில சிமெண்ட் எல்லாம் பட்டிருக்கு. என்ன பண்றது, இப்ப எங்களை யாரும் ஆட கூப்பிடுறது இல்ல. டிவிலயும் சினிமாவிலயும் ஆடுறவங்கள தான் கூப்பிடுறாங்க. அதனால எங்க பொழப்பு போச்சு, இந்த வேலைக்கு வந்துட்டோம். சரி கவலையை விடு. இந்த கயத்தூர் மோடு முட்டி மாவனுக்காக ஒரு பாட்டை போடு.